ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ், அதாவது ஜேர்னல், அதிலிருந்து லெட்ஜர், அதிலிருந்து ட்ரையல் பேலன்ஸ், அதிலிருந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட், இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் கூட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வரைக்கும், ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷனை ஜேர்னலைஸ் பண்ணுறதுலேருந்து கடைசியில் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் போட்டு இன்ஃபேக்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு அப்ளிகபிளாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா 11th 12th அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கோ இல்லை பிகாம் படிக்கிறவங்களுக்கோ ஆர் சிஏசிஎம்ஏல ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். மற்றவங்களுக்கும் ஒரு ரீகேப் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு ஃபுல் வியூ வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். ஒரு அக்கௌண்ட்ஸ் ஸ்டார்ட் டு எண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸே நம்ம யாருக்கு அக்கௌண்ட்ஸ் போடுவோம்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் மோஸ்ட்லி அக்கௌண்ட்ஸ் போடுற மாதிரி வரும். கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இடத்துல நான் சேலரி வாங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மாதம் ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் 40,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு பெருசாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. டே டு டே எக்ஸ்பென்ஸை மட்டும் தேவைப்பட்டால் எழுதி வைக்கலாம், இல்லாட்டினா நமக்கே தெரியும். இல்லை மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பேடிஎம் ஜிபேல பண்ண போகிறோம். அப்போ அதுலேயே நமக்கு பார்த்துக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது, 40,000 காசு வரும், அது எங்கே அடுத்த நாளே போயிடும். கரெக்டாக. அவ்வளோதான். அதுக்கு பதில் நம்ம அக்கௌண்ட்ஸ் போட்டு பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம். எப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் வரும்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவசியம் இருக்குது. அது ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட்டாக ஒரு கண்டிப்பாக போட்டே ஆகணும் ரூல் லாலாம் இருக்கான்றதை விட நமக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் நம்ம ஒர்க் பண்ணோம்னு சொன்னால் சேலரி ஓகே 40,000 வருது தெரியும். ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் எவ்வளவு லாபம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். கரெக்டாக. ஸோ அக்கௌண்ட்ஸை போடுறதோட பர்பஸ் என்ன, ஒரு 2 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க, மெயின் கோல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறது. அது எப்படி போடுவோம்னா, பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். இன்னொன்று என்னன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன், நமக்கு இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், என்ன வாட் இஸ் அவர் கரண்ட் ஸ்டேட்டஸ், வாட் இஸ் அவர் கரண்ட் பொசிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட் நம்ம போடுவோம். இது எண்ட் ரிசல்ட்டை நான் பற்றி பேசிட்டு இருக்கேன். பட் நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஜேர்னல்ல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் சார் எடுத்துக்க போகிறோம் கேட்டால் ஜென்ரலாக நம்ம இந்த வேலைக்கு போகிறவங்க இல்லை படிச்சுட்டு இருக்கவங்கள ஈவினிங் டயத்தில் போனோம்னா இந்த டீ கடைக்கோ இல்லை இந்த பானிபூரி கடைக்கோ போய் உட்காந்து நம்ம டீ குடிக்க போயிருப்போம், இல்லை பானிபூரி சாப்பிட போயிருக்கோம். ஆனால் அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கும் போதே நம்ம பா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்து இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு இல்லை வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு இருக்கோனே தெரியல. ஒரு பேசாமல் ஒரு டீ கடையோ இல்லை ஒரு பானிபூரி கடையோ போட்டோம்னா பாரு 10 நிமிஷத்தில் இத்தனை கஸ்டமர் வராங்க, ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட 30 ரூபா வாங்கணும், 30 ரூபா 40 ரூபா வாங்கினாங்கன்னா இவ்வளோ சேல்ஸ் நடக்குது, செலவெல்லாம் போக கூட இவ்வளோவாச்சும் ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் நிற்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுவோம். கரெக்டாக. நம்மளும் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பானிபூரி கடை போட்டலாம் அப்படின்னு நமக்கு தோணுவானா பண்ண மாட்டோம். கரெக்டாக தோணும், அதுக்கப்புறம் போயிடுவோம், திருப்பி அடுத்த நாள் திருப்பி பானிபூரி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் பிரசன்னா அப்படின்ற ஒரு பானிபூரி கடை போகிறேன், பிரசன்னாஸ் பானிபூரி கடை அப்படின்னு ஒன்று போட போகிறேன். ஓகேவா. எப்போ அந்த ஐடியா வந்துச்சுன்னா, இந்த 40,000 சம்பளம் வாங்கும்போது போயிட்டு பானிபூரி சாப்பிட போகும்போது ஒரு பிளேட்டுக்கு எவ்வளோ பண்ணுறான்னா அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கை போட்டு நம்மளும் பண்ணுறோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணுறேன், நாளைக்கே வேலையை ரிசைன் பண்ணுறேன், உடனே கையில் இருக்க காசை போட்டு ஒரு பானிபூரி கடையை போகிறோம்டா அப்படின்னு சரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேவா. கமன்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். சார் நான் 1 வருஷம் கணக்கு போட போறீங்கன்னா 1 வருஷம் கணக்கு போடுறது போடு, டெய்லி அதே நடக்க போகுது. அதனால் ஒரு நாள் கணக்கு நம்ம போட போகிறோம். ஒரு நாள், இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் பிஸ்னஸ், அந்த ஒரு நாள் பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு டேட்டா வேணும். நம்ம இப்போ தான் கடையை தான் ஆரம்பிக்கிறோம், பிளான் பண்ணுறோம். பானிபூரி போனோம்னா என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றத யோசித்து ஒவ்வொன்றா வாங்க போகிறோம். ஓகேவா. கையில் போய் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இருக்கிறதே 5,000 தான் இருக்குது. ஓகேவா. 5,000 வச்சுட்டு எப்படா பிஸ்னஸ் ஆகுன்னு கேட்டால், சரி இருக்கிறது 5,000, நமக்கு ஒரு செலவுக்கு ஒரு 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 1,000 ரூபாயை வச்சுக்குவோம், ஒரு 4,000 ரூபாயை போடுவோம். 4,000 போட்டு ஒரு நாளைக்கு பண்ணுவோம். அப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டா வேலைக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கமன்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் ஆஃப் 4,000 rupees. ஓகேவா. அந்த 4,000 rupees வச்சு என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொன்னால் தேவையான பொருட்கள். இது சரி இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வீடியோவா இல்லை ஒரு பிஸ்னஸ் வீடியோவா இல்லைன்னா குக்கிங் வீடியோவானே தெரிய வரும். தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு தேவையான அளவு, ஆனியன் வெங்காயம் தேவையான அளவு, அப்புறம் இந்த பூரி தேவையான அளவு, அதெல்லாம் எதுவுமே கவுண்ட் தெரியாது. தேவையான அளவுன்னு ஏன் சார் சொல்லிக்கிட்டா எவ்வளோ தேவைன்னு தெரியாது, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். அதனால்
இதெல்லாம் எவ்வளோ தேவையோ போடு, அவ்வளோதான். எவ்வளோன்னா எனக்கு தெரியாது, போட்டு பார்த்துக்கோ. போட்டு கஷ்டப்பட்டு கேட்க வேண்டியதான், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா, ஓகே, அப்போ எப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா, ஓகே, நல்லா கேவலமாக இருக்கா, இது ஒரு நிமிஷம் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டு நம்ம பிஸ்னஸே பண்ண போகிறோம். அதனால பொருள் முதல்ல வாங்குறோம். எவ்வளோ கையில் பேங்க் அக்கௌண்ட் எனக்கு 5000 தான் இருக்குது, என் செலவுக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கிட்டு பிஸ்னஸுக்குன்னு போட்டு ஒரு 4000 ரூபா போடுறோம். ஓகேவா? அப்போனா வந்து கேபிட்டல் அமௌண்ட் வந்து 4000 rupees. நம்மளுடைய இல்லை, என்னுடைய பானிபூரி கடைக்கு வந்து 4000 ரூபா வந்து கேபிட்டல். ஓகேவா? அந்த 4000 போட்டு என்னெல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு பூரி வாங்கணும். கரெக்டா? அந்த பூரி வாங்குறதுக்கு வந்துட்டு கடையில் போய் கேட்டால் வந்து பேக் அதை தனித்தனியாக கொடுக்க மாட்டோம், பேக்காக கொடுப்போம். கேட்டால் எவ்வளோனா ஒரு பேக்கில் வந்து 200 பூரி இருக்கும். எவ்வளோ ரூபான்னு கேட்டால் 200 ரூபா. அப்போ ஒரு பூரி 1 ரூபான்றான். சரி, ஓகேப்பா, 200 பூரி. நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு பார்க்குறோம். ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து ஒரு 6ன்னு வச்சா கூட இப்போ 30 பிளேட்டுக்கே வந்து 6 30 × 6னா 180 ஆயிடுது. அப்போனா ஒரு பேக்கெட் நமக்கு பத்தாது. நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு 10 பேக்கெட்டாச்சும் வாங்கிடுவோம். 10 பேக்கெட்டை 10 ரொம்ப ஜாஸ்தியாது. ஓகே, ஒரு 5 பேக்கெட் வாங்குவோம். அப்புறம் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கே தெரியல எவ்வளோ விற்கும், முதல் நாள் எவ்வளோ விற்கும் நமக்கு தெரியாது. ரொம்ப குறைச்சும் வாங்கிட கூட, நம்ம ஜாஸ்தியாக வாங்கக்கூடாது, காசு நம்மகிட்ட இல்லை. அதனால வந்து ஒரு 5 பேக்கெட் வாங்குறோம். 5 பேக்கெட்ஸ் வந்து பூரி வாங்குறேன். ஒவ்வொன்றுத்துலேயும் 200 கவுண்ட் இருக்கும், ரூபாவும் 200 ரூபா தான். அப்போ 5 பேக்கெட் 200 போட்டோம்னா இதுவே வந்து ஒரு 1000 ரூபா ஆயிடுது. ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு தேவைப்படுது. சரி, உருளைக்கிழங்கு வாங்குறது வந்து அது கேஜி கணக்கில் வாங்கல, கணக்கு பண்ணி பார்க்குறேன். ஒரு கேஜியில் இத்தனை உருளைக்கிழங்கு வருது, ஒரு கிழங்கு வச்சு நான் இத்தனை பூரிக்கு வச்சிடலாம். அப்படின்னா எத்தனை பிளேட்டு போடணும்னு சொன்னால் ஒரு 100 போட்டு ஒரு 15 கிலோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன். ஓகேவா? 15 kgs ஆஃப் பொட்டேட்டோ அது வாங்குகிறோம். எவ்வளோனா வந்து ₹40. இது 15 for சார் ஒரு 600 rupees ஆகும். சரி, அடுத்து பொட்டேட்டோக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு பிளேட்டுக்கும் கொஞ்சம் ஆனியன் வைப்பாங்கல்ல, அந்த ஆனியன் வைக்கிறதுக்கு அது எவ்வளோ ஆகுன்னு தெரியல. சரி, கொஞ்சமாக வாங்குவோம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, வாங்கி வச்சுக்கோம் சொல்லிட்டு 10 kg ஆனியன் அது போட்டு அது ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறேன். ஒரு கேஜி போட்டோம்னா இது ஒரு 300 ரூபாவா? அப்போ 300 ரூபா வந்துருக்குதுங்க. சரி, இப்படி தான் வாங்குறேன். அப்போ வந்து இது வந்து இப்போ 5 பேக்கெட்ஸ் அப்படின்னா பூரி, 5 பேக்கெட்ஸ் பூரி, இதெல்லாம் ரூபா. இங்கிட்டு போட்டது எல்லாமே ரூபா, அதுவும் ரூபா தான். சரியா? இப்படி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து சில மசாலாவுக்கு சில தேவைகள்லாம் இருக்குது. அந்த மசாலாவை ஃபுல்லாக போனோம்னா இது குக்கிங் வீடியோ மாதிரி ஆயிரம் அப்படின்றதுனால இந்த புதினா வாங்க வேண்டியது இருக்கும், அப்புறமா வந்து மிளகா வாங்க வேண்டியது இருக்கும், அரைக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அன்னன்னைக்கு தேவைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சுன்னா அன்றைக்கி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் கடையில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அந்த மசாலாக்கெல்லாம் நான் ஃபுல்லாக டேட்டாவோட கொடுக்க போகிறதில்ல, எனக்கு தெரியாது. அதாங்க, வேறு எதுவும் கிடையாது, தெரியாது. அதனால மசாலாவுக்கு வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு 400 ரூபா, இது 300 ரூபா இருக்கா, அது ஒரு 400 ரூபான்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி சரி, இந்த வேலையை பண்ணுறதுக்கு நம்மளே ஃபுல்லாகவே பண்ணிடலாமான்னு கேட்டால் முதல் நாள் பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வச்சு நல்லா வராமல் போச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்காச்சும் ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பையா, ஒரு பானிபூரி பையா வந்து நம்ம ஹெல்ப்பு கூட்டுக்கிறோம். என்ன சொல்கிறோம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நாள் கணக்கில் நான் கூலி தரேன், நானே இது கடை எவ்வளோ நான் வச்ச போனேன்னு தெரியாது, அதனால் நாள் கணக்கில் கூலி தரேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 500 ரூபா தரேன். எனக்கே எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து 500 ரூபா நான் வந்து தரேன் சேலரி. அந்த பர்சனுக்கு ஒரு 500 ரூபா நான் தரேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நானும் பண்ணுறேன், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தரை ஹெல்ப் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் பொருள்லாம் கிடைக்குது, ஆளும் இருக்குது, மசாலாலாம் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு இடம் வேணும். இப்போ உடனே போயிட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் போயிட்டு வாடகைக்கு எடுத்தாலும் மாதம் வாடகைக்கு எடுத்தோம்னா காசு கஷ்டம். அது வந்து அவ்வளோ காசு நம்மக்கிட்ட வேற 5000 ரூபா தான், அதில் 4000 ரூபா தான் கேபிட்டல் போட்டிருக்கேன். அப்போ 4000 ரூபா கேபிட்டல் வச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு தள்ளு வண்டியை போய் வாடகை எடுத்துக்குவோம். அதுவும் வந்து யார் டெய்லி கணக்கில் தரானோ, ஒரு நாள் வாடகை கணக்கில் தரானோ அவன்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு தள்ளுவண்டியை வாடகைக்கு எடுத்துக்கிறேன். அந்த தள்ளுவண்டி வாடகை ரெண்ட் வந்து ஒரு 400 500 300 400 500 ஆடாக போய்கிட்டு இருக்கேன். 600 ரூபா. ஓகேவா? இஷ்டத்துக்கு கணக்கு எழுதியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு 1000 600 இதெல்லாம் வந்து செலவு பண்ணுறேன். இது டோட்டல் போட்டு பாருங்கள், இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு ஆகுதுன்னு பாருங்கள். 1000 1600 1900 2300 2800 3400. ஓகேவா? டோட்டல் செலவு வந்து 3400க்கு நான் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்குது.
நான் எவ்வளவு பிஸ்னஸில் கேபிட்டல் போட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து 4000 ரூபா போட்டுருக்கிறேன். ஓகே, 4000 ரூபா போட்டிருக்கோம், இதெல்லாம் போட்டால் 3400 ரூபா வருது. இதை வச்சு ஆரம்பிச்சிடலாம். அப்போட கையில் கொஞ்சம் காசு இருக்கும்ல, 4000 ரூபா வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொட்டேஷன் மட்டும்ல, நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா காசு வந்துட்டே இருக்கும், அதை வச்சு ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? அப்போ கதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருந்தால் இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிக்கலன்னா கூட பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து கவனிச்சா கூட ஓகே தான். ஒரு பானிபூரி கடை போடுறேன், ஒரு 4000 ரூபா முதல், அதாவது 4000 ரூபா கேபிட்டல் போட்டு நான் வந்து அந்த பானிபூரி கடையை ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் இடத்துல போயிட்டு பூரி, பொட்டேட்டோ, ஆனியன், அப்புறம் வந்து இந்த மசாலாக்கு தேவையான பொருள், அப்புறம் ஒரு சம்பளம், ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் வாடகை, அப்படிலாம் வந்து முதல் நாளுக்கான தேவையெல்லாம் நான் போயிட்டு வாங்கிட்டேன், செலவு பண்ணுறேன். 3400 ரூபா செலவாகுது. நான் பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கும் போது 4000 ரூபா நான் கேபிட்டல் போடுறேன். 3400 ரூபா தான் முதல் நாள் செலவாகுது. அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி சார், இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு கேட்டால் வந்து 100 பிளேட் எனக்கு சேல்ஸ் ஆகுது. முதல் நாள் வந்து எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னா 100 பிளேட்ஸ். ஓகேவா? சரி, 100 பிளேட்ஸ்ன்னு சொல்கிறீங்க சார், ஒரு பிளேட் வந்து எவ்வளோ ரூபா, எத்தனை பூரி அப்படின்னா, ஒரு பிளேட்டுக்கு ஜென்ரலாக நம்ம கடையில் 6 பீஸ் வைப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி நம்ம 6 பீஸ் வைக்கிறோம். ஓகேவா? அந்த 6 பீஸ் பிளேட்டை வந்து நம்ம எவ்வளோ விற்கிறோம்னா 30 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேவா? அப்போ 100 பிளேட்டு விற்றுருக்கோம், 30 ரூபா கிடச்சிருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும். அப்புறம் எவ்வளோ காசு வந்திருக்கோம்னா 3000 ரூபா வந்திருக்கும். அப்போ 4000 ரூபா காசு போட்டு பிஸ்னஸ் பானிபூரி கடையை ஆரம்பிச்சு இவதெல்லாம் வாங்கி 3400 ரூபா செலவு பண்ணிட்டு அப்புறமா 100 பிளேட் விற்றுருக்கோம் அப்படின்னு சொன்னால் 3000 வருது அப்படின்னு சொன்னால், அப்போ 3400 ரூபா செலவு பண்ணி 3000 தான் நம்ம விற்றுருக்கோம்னு சொன்னால், அப்போ 400 ரூபா நஷ்டமா, 400 ரூபா லாஸான்னு கேட்டால் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி. 400 ரூபா லாஸ்ன்னு அவசியம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸில் வந்து there are accounting concept that should follow. அதுக்கப்புறம் there are rules, journal entry போடுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சைட் பை சைட் அப்படியே சொல்லிட்டே வரப்போகிறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கான்செப்ட் 10-12 கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மேட்சிங் கான்செப்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து அக்ரூவல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பீரியாடிசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் தான் பேசிக், ரொம்ப ரொம்ப டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இந்த மாதிரி இருக்குது. அதில் முக்கியமானது மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட், மேட்சிங் கான்செப்டையும் பீரியாடிசிட்டியும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் பீரியடில் உனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதுக்குரிய இன்கத்தை மேட்ச் பண்ணணும். ஆர் உல்டாவா சொல்லணும்னா எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கோ அதுக்குரிய எக்ஸ்பென்ஸை மட்டும் நீ மேட்ச் பண்ணி தான் நீ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்ன்றாங்க. அப்போ பாருங்க, இந்த வாட்டி நம்ம எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறோம், சேல்ஸ் எவ்வளோ தான், 3000 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கோ. கரெக்டா? இந்த 3000 ரூபா சேல்ஸுக்கு 3400 ரூபா செலவு நம்ம மேட்ச் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 5 பாக்கெட் ஆஃப் அந்த பூரி வாங்குறேன்னே ஒன்றுத்துல 200 இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 × 200 மொத்தம் 1000 பானிபூரி பீசஸ் இருக்கும். ஆனால் வித்தது எத்தனை பிளேட்டு? 100 பிளேட்டு. ஒரு பிளேட்ல வந்து 6 வச்சிருந்தா கூட, 6 பூரி இருந்தா கூட 600 பூரி தான் வந்து காலியாக இருக்கும். நம்ம வாங்கினது வந்து 1000 பூரி, ஒரு பூரி 1 ரூபாய் வாங்கியிருக்கோம். அப்போ 1000 பூரி வாங்கிட்டு 600 பூரியை மட்டும் வித்துட்டு இந்த 600 பூரியோட இன்கத்தை போயிட்டு 1000 பூரியோட காஸ்ட்டை கூட மேட்ச் பண்ணலாமான்னு கேட்டால் மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா பாக்கி நிறைய பூரி நம்ம கையில் இன்னும் விற்காம வச்சிருக்கோம், அதை நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்போ இன்னைக்கோட ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கான பீரியட், 1 டே பீரியடுக்கான இன்கத்துக்கு என்ன எக்ஸ்பென்ஸோ அதை மட்டும் தான் மேட்ச் பண்ணணும். செலவு அதாவது ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹவ் பெய்டு, இதில் காசு செலவு பண்ண காசு நான் பே பண்ணிட்டேன்றதுக்காக மட்டுமே வந்து அது இந்த பீரியடுக்கான எக்ஸ்பென்ஸாக போடக்கூடாது அப்படின்றது வந்து 2-3 கான்செப்ட் சேர்ந்து சொல்லுது. என்ன அப்படின்னா வந்து பீரியாடிசிட்டி கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட், அப்புறம் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு எக்ஸ்பென்ஸு பே பண்ணாலே எக்ஸ்பென்ஸ்னு அர்த்தம் இல்லை, இன்கர் பண்ணாதான் எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்கம்னா என்னது? அந்த பர்டிகுலர் ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு நீ அந்த ஒரு ஐட்டத்தை செலவு பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா பேமெண்ட் பண்ணியிருக்கணும், அது அந்த பீரியடோட முடிஞ்சு போயிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்கர்டு அப்படின்றது. சரி, எல்லாம் சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், நாளைக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி கதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இப்போ எப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்ட் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்ட் கட்டுறோட என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு எனக்கு அண்ணனுக்கே காசு கேட்காதீங்க, நானே வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் வந்து காசை வந்து நாளைக்கு இல்லை அடுத்த நாள் அந்த மாதிரி தருவேன், அண்ணனுக்கே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ 600 ரூபாயை வந்து எனக்கு காசாக ஃபர்ஸ்ட் டேவே நான் கொடுக்க மாட்டேன், பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், அதில் காசு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நான் தரேன் அப்படின்ற மாதிரி தான் நான் டேர்ம்ஸே பேசுகிறேன்.
அப்போது இவங்க வந்து எனக்கு ஒரு நாள் கழிச்சு தானே பேமெண்ட் பார்க்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு 600 ரூபா போயிருக்காதுல்ல. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு 600 போயிருக்காதுன்றதுனால அது அன்றைக்கான எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு ஆயிடுமான்னு கேட்டால் இல்லை, அது எக்ஸ்பென்ஸ் தான். அது ஏன்னா எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிடுச்சு. ஏன்னா அது அந்த தள்ளுவண்டியை நான் எடுத்துகிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்படி யூஸ் பண்ணிட்டேனாலே அந்த வாடகை நான் தரணுன்றது ஆயிடுச்சுல. தந்துட்டேன்னா இல்லையான்றது அடுத்த மேட்டர். ஆனால் தரணுன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அப்படினாலே வந்து இன்கர் பண்ணிட்டேன்றது அர்த்தம். அதுதான் வந்து அக்ரூவல் கான்செப்டில் சொல்லுது. அதே மாதிரி இன்கம் சைட்லையும் சொல்கிறேன். இன்கம் சைடில் என்ன அதையும் அந்த கதையும் சொல்கிறேன். இப்போ வந்து 100 பிளேட் விற்றுருக்கோமா, அதில் ஒரு சப் கதை சப் பிளாட் என்ன அப்படின்னா வந்து இந்த 100 பிளேட்டில் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். 90 பிளேட்ஸுக்கு காசு உடனே வந்துருச்சு. 90 × 30 2700 வரும், உடனே வந்துச்சு. இன்னொரு 10 பிளேட் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அந்த பானிபூரி கடை போட்டிருக்கோம்ல, அது பக்கத்தில் இருக்க ஸ்கூல் பஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட இப்போ காசு இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு கடனாக கொடுங்க, நான் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து நான் கொடுத்துட்றேன், நான் டெய்லி சாப்பிட வருவேன் அப்படின்னு டெய்லி இங்கே தான் ஸ்கூலு, ஏதாவது வந்து அங்கே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே தான் வந்து கூப்பிட்டு போவாங்க, அங்கே வந்து கேட்டுக்கலாம். நான் நாளைக்கு கடன் கொடுத்துட்றேன், கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகிறான். சரி, நீ தான் நம்ம கடையை ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம வந்து முதலே அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதுக்காக சரிப்பா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒருத்தன் கொடுத்தேன். அவங்கள்ட்ட இங்கே பாடுறா பானிபூரி பையா நிறையா வந்து கடனாகவும் கொடுக்குறாரு நல்லாவும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி விட்டான். அவன் எல்லாம் வந்துடுறானுங்க. 10 பேர் வந்து சாப்பிட்றானுங்க. ஓகேவா, 10 பேர் சாப்பிட்டு அது ஒரு 30 ரூபா 300 ரூபா ஆயிடுச்சுல, அது எனக்கு வரலை. அப்போ 2700 ரூபா மட்டும்தான் வந்திருக்கு. இந்த 300 ரூபா இன்னைக்கு வந்து சேல்ஸ் கணக்கில் எனக்கு காசாக வந்ததில் சொல்ல முடியாது. சேல்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் வந்து இந்த 300 ரூபாயை வந்து அப்புறமா தான் தரேன்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த கதை. இந்த கதையில் 2 வந்து 1 டே எனக்கு வந்து லேட்டர் பே பண்ணால் போதும். 1 டே லேட்டர் பே பண்ணால் போதும். இது வந்து வித்துட்டையான காசு வரல, இந்த மாதிரி கதை இருக்குது. ஸோ இதில் எடுத்தோமா போத்தமான்ட்டு 3400 ரூபா செலவு பண்ணி 3000 ரூபா எனக்கு காசு வந்திருக்கு, அதனால 400 ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் நோ, ஆன்சர் இஸ் நோ. அப்போ என்ன சார் பண்ணுறதுனா இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன கான்செப்ட்லாம்? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து மேட்சிங் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த பர்டிகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸை மட்டும் மேட்ச் பண்ணணும். பீரியாடிசிட்டின்னு ஒன்று இருக்குது. பீரியாடிசிட்டினா வந்துட்டு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான இது போடணும். ஒரு பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்தந்த பீரியட் தான் திருப்பி போடணும் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. இங்கே எல்லாம் ஒரு நாள் கணக்கு. அப்போ பீரியாடிசிட்டி வந்து ஒன் டே. அடுத்து வந்து உங்களுக்கு அக்ரூவல். ஜஸ்ட் பிகாஸ் பே பண்ணிட்டோம் ஆர் இன்னும் பே பண்ணவே அப்படின்னா இதுவே மேட்டர் இல்லை. இன்கர் பண்ணிட்டியான்றதான் பார்க்கணும். அதே மாதிரி இன்கம் வந்து கையில் ரிசீவ் ஆச்சா இல்லையான்றதுலாம் மேட்டரே கிடையாது. உனக்கு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டியா. ஸோ எக்ஸ்பென்ஸாக இருந்தால் இன்கர், இன்கமாக இருந்தால் ஏர்ன். இது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும், ஆர் இது நடந்தாலே அக்கௌண்ட் பண்ணிடணும். doesn't matter whether you are paid or not, doesn't matter whether you are received or not அப்படின்னு அக்ரூவல். இந்த கான்செப்ட்லாம் சேர்த்து அப்படியே டியூவல் ஆஸ்பெக்ட்லாம் சேர்த்து ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், இன்ஃபேக்ட் பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட், அப்புறம் கடைசியில் லாஸ்ட்டில் அது வரைக்கும் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஓகேவா, இதான் கதை. ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பூரி, பொட்டேட்டோ, ஆனியன் இதெல்லாம் வந்து நான் வாங்குறேன்னா வந்து பர்ச்சேஸ் இந்த மாதிரி கணக்கில் வரும். கரெக்டாக அந்த பர்ச்சேஸ் வந்து நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரி மாதிரி போடணும்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஒன்று இருக்குது, மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஒன்று இருக்குது. இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை தேவைப்பட்டால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆர் வந்து தெரியலன்னா பரவாயில்ல, கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. கோல்டன் ரூல்ஸை நான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு ஃபாலோ மாடர்ன் ரூல்ஸ். ஏன்னா கோல்டன் ரூல்ஸை விட மாடர்ன் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அக்கார்டிங் டு மாடர்ன் ரூல்ஸ் ரொம்ப வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும். அது என்ன அப்படின்னா மொத்தமாகவே அக்கௌண்ட்ஸ் வந்து 4 கேட்டகரி தான். அசட், லயபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம். மொத்தமே 4 கேட்டகரி தான் இருக்குது. அண்ட் அக்கௌண்ட்ஸில் 2 தான். ஒன்று டெபிட், இன்னொன்று வந்து கிரெடிட். இதை டிஆர் சிஆர்னா கூட புரியலன்னா டெபிட்டே எழுதிடலாம். டெபிட், கிரெடிட். ஏன்னா இப்போ டிஆர் எழுதணும்னா சார் டெபிட்னு சொல்கிறீங்க, டிஇபிஐபியில் ஆர்ன்ற லெட்டரே இல்லை, அப்புறம் ஏன் டிஆர்னு எழுதுறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதையை பேசணும். டெபிட் வந்து லாட்டின் வேர்டுலேருந்து வந்துச்சு. லாட்டினில் வந்து அது டெப்ரேன்னு சொல்லுவாங்க. டெப் ரே, அந்த டி இந்த ஆர் தான். கிரெடிட்டுக்கு வந்து கிரெட் ரேன்னு வாங்க, அந்த சி இந்த ஆர் தான் வரும். அந்த கதை நமக்கு காணாம இப்போ வந்து நம்ம பானிபுரி கதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டெபிட், கிரெடிட்டு. ஓகேவா. அசட், ஒரு அசட் சொத்து இன்க்ரீஸ் ஆகுது, அசட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வந்து டெபிட் பண்ணணும்.
அசட்டுக்கு அப்படியே உள்டாவானது தான் லைபிலிட்டி. அசட்ன்றது சொத்து, லைபிலிட்டி வந்து கடன். அப்போ அசட்டோட உள்டா தானே கடன். அப்போ கடன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி உள்டான்றதுனால கிரெடிட் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் அசட்டுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே எக்ஸ்பெண்டிச்சர் தான். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மூலமா உனக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருது அப்படின்றதான். இப்போ நான் சொல்றேன்ல, நான் கரெக்டாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்றது. அந்த 40,000 அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், ஒரு அசட் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 40,000 கொடுத்தா இந்த ஒரு மாதம் நான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கான பெனிஃபிட் அவங்க என்ஜாய் பண்ண முடியும், அதோட கதை முடிஞ்சுது. பட் இதுவே அந்த 40,000 வச்சு ஒரு ஏசி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏசி வாங்கினாங்கன்னா அதுலேருந்து வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு 5 வருஷம் ஏசி ஓடும். அப்போ வந்து அவங்க கூலிங் காற்று எவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணலாம், 5 வருஷம் என்ஜாய் பண்ணலாம். எனக்கு சம்பளம் கொடுத்தா ஒரு மாதம் தான் பெனிஃபிட், ஆனால் ஏசி வாங்கினோம்னா 5 வருஷம் பெனிஃபிட். அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு செலவு பண்ணி அதிலிருந்து மோர் தேன் 1 இயர் பெனிஃபிட் வருதோ அதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னொரு பேர் தான் அசட். எப்பப்பெல்லாம் ஒரு செலவு பண்ணி அதுலேருந்து பெனிஃபிட் வந்து லெஸ் தேன் 1 இயர், இந்த ஒரு மாதம்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் பேர் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது சிம்பிளி கால்ட் அஸ் எக்ஸ்பென்ஸ். அப்போ மோர் தேன் 1 இயர் பெனிஃபிட் வந்தா அசட், லெஸ் தேன் 1 இயர் பெனிஃபிட் வந்தா எக்ஸ்பென்ஸ். அப்போ அசட் எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான், பீரியட் ஆஃப் பெனிஃபிட்டை பேஸ் பண்ணி தான் பிரிக்க போகிறோம். அப்போ அசட் இன்க்ரீஸ்க்கு டெபிட்னா அப்போ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸுக்கும் டெபிட் தான். சார் வாட் அபவுட் லைபிலிட்டி கேட்டால், இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்களே போயிட்டு ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணி அந்த மாதம் முடிவில் வந்து உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா, எனக்கு தான் 40,000 சம்பளம், ஓகே, உங்களுக்கு 1 லட்சம், ஓகே, 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் தராங்க. அந்த சம்பளத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனி நீங்கள் திருப்பி தரணுமா, இல்லை நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கலாம், அதை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, அந்த ஒர்க் பண்ணதுக்கு அவங்க வந்து ஊதியம் இன்கம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபா கடன், அந்த 1 லட்சம் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், அப்பயும் காசு வருது, காசு உள்ளே வருது. ஆனால் அந்த காசை நீங்கள் திருப்பி தரணுமா இல்லையா, நம்ம பேங்க்குக்கு திருப்பி தரணும். மேபி இப்போ நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி தரணும். அப்போ சேலரியாக வந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு இன்கம், திருப்பி தர வேணாம். ஆனால் அதுவே வந்து கடனாக வந்துச்சுன்னு சொன்னால் காசு உள்ளே வருது, ஆனால் வந்து சேலரி மாதிரி என்ன வேணால் பண்ண முடியாது, எனக்கு திருப்பி தர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ரெண்டுமே இன்ஃப்ளோ தான். ஆனால் ஒன்று நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், திருப்பி தர வேணாம். இன்னொன்று நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்போ மேபி, ஆனால் வந்து திருப்பி தரணும்னு இருப்பாங்க. அப்போ திருப்பி தரணும்னு சொன்னால் லயபிலிட்டி, அது உங்களுக்கு தான்ப்பா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்கம். அப்போ லயபிலிட்டி இன்கம் ரெண்டுத்துலையுமே ஒரு இன்ஃப்ளோ இருக்குது. ஆனால் லயபிலிட்டியில் திருப்பி தரணுன்றோம், இன்கமில் திருப்பி தர வேணான்றோம். அப்போ இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பா அப்படின்றதுனால இது. அப்போ அசட்டுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் ஒரே ரூலு, லயபிலிட்டிக்கும் இன்கமுக்கும் ஒரே ரூலு. அப்போ இப்படி போடுறதுக்கு பேர் தான் வந்து மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை பேசுகிறோமே, அந்த கதையை வந்து நம்ம அக்கௌண்டிங் லாங்குவேஜில் ஒன்று, நான் தமிழ்லையோ இங்கிலீஷோ சொல்கிறதுனால தமிழ் மோஸ்ட்லி, ஓகேவா, தமிழ் லாங்குவேஜில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து அக்கௌண்டிங் லாங்குவேஜில் நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போ நான் 5 பாக்கெட்டு பூரி வாங்கினேன் அப்படின்றது கதையாக எழுதாமல் என்ட்ரி மாதிரி ஒன்று போட்டு, ஜேர்னல் என்ட்ரி போட்டு அதை பார்த்தாலே அது புரிகிற மாதிரி மாற்ற போகிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த பூரி, பொட்டேட்டோ, ஆனியன் எல்லாமே வந்து பர்ச்சேஸ், கரெக்டாக? பர்ச்சேஸ்ன்றது அசட்டா, லைபிலிட்டியா, எக்ஸ்பென்ஸா, இன்கம்னு கேட்டால் பர்ச்சேஸு அது ஒரு செலவு. மோர் தென் 1 இயர் பெனிஃபிட் வருமா, லெஸ் தென் 1 இயர் பெனிஃபிட் வருமா, லெஸ் தென் 1 இயர் பெனிஃபிட். இன்ஃபேக்ட் ஒரு நாள்லேயே பெனிஃபிட் வந்துடும். இன்னைக்கு வாங்குறேன், இன்னைக்கு அது வித்து முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து இது எல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கணக்கில் வருது. பாருங்க, எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் என்ன போட்டிருக்கேன், டெபிட் போட்டிருக்கேன். அப்போனா வாட் இஸ் த என்ட்ரி டு பி பாஸ்னா வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். தனித்தனியாக வாங்கிங்க, இது ஒரு 1000 ரூபா, இது ஒரு 600 ரூபா, இது 3 ரூபா, தனித்தனியாக தான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். பட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறேன். 1600, 300 எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னா 1900 rupees வருது, ஓகேவா? இதில் யாராவது எனக்கு கடன்லாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் யாரும் கடன் கொடுக்கல. நான் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸே ஆகிறேன். எல்லாரும் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போப்பா, நான் கடனெல்லாம் கொடுக்கலன்றாங்க, ஓகேவா? அப்போ இவ்வளோ ரூபாவும் நான் வந்து காசு கொடுக்குறேன். காசுன்றது வந்து இதில் என்னது, காசுன்றது ஒரு அசட், சொத்து. சொத்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். இந்த ரூலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா டிக்ரீஸ்க்கு கிரெடிட். லைபிலிட்டி இன்க்ரீஸ் கிரெடிட்னா அப்போ டிக்ரீஸ்க்கு டெபிட். லைபிலிட்டி இன்க்ரீஸ்க்கு கிரெடிட், அப்போ டிக்ரீஸ்க்கு டெபிட். எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் டெபிட், அப்போ டிக்ரீஸ் கிரெடிட். இன்கம் இன்க்ரீஸ் கிரெடிட், அப்போ டிக்ரீஸ் டெபிட். பார்த்தீங்கன்னா அசட்டுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் சேம் ரூல், லைபிலிட்டிக்கும் இன்கமுக்கும் சேம் ரூல், கரெக்டாக? இது எல்லாத்தையும் ஞாபகம் வேணா, இந்த இன்க்ரீஸை மட்டும் ஞாபகம் வச்சாலே ஆப்போசிட் டிக்ரீஸ்னு போட்டுடலாம், கரெக்டாக?
சரி, இப்போ அசட் என்ன சொல்றேன், கேஷ் என்ன சொல்றேன், கேஷ் வந்து ஒரு அசட் இப்போ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், காசு வெளியே போகுது, காசு குறையும், அப்படின்னா இப்போ கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 1900. அப்போ இதெல்லாம் நான் வாங்கிட்டேன். இப்போ அடுத்து இந்த மசாலான்னு சொல்லல, மசாலா வந்து என்னன்னா வந்து நான் இந்த மாதிரி மின்ட், புதினா, அப்புறம் வந்து இன்னும் மிளகா, அந்த மாதிரி சில ஐட்டங்கள் எல்லாம் போட்டு அரைச்சி செய்ய போகிறேன். இதை வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகாதனால 400 ரூபாய்க்கு நான் வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா, மசாலா எக்ஸ்பென்சஸ் அவ்வளோதான், அது பெருசாக ஒன்று கூட போகிறதில்ல. இதை வந்து இன்னும் இது சாதாரணமாக சொன்னால் வந்துட்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு மசாலா எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்ன்றது ஒரு டெபிட் ஐட்டம். ஏன்னா வந்து நான் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டெபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ ரூபாய்னா 500 ரூபாய்க்கு. கரெக்டாக, இதுக்கும் நான் காசு கொடுத்தா வாங்க, அன்னன்னைக்கு காசு கொடுத்து வாங்குறேன், நான் வாங்கி தான் செய்யறதுனால அப்போ 500 ரூபா போயிடுது. கரெக்டா சார், இது எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ கேஷ் போடுறீங்களே, ஆனால் அந்த காசு உங்களுக்கு எங்கே இருந்துச்சுன்னா நான் தான் காசை வந்து நான் பிஸ்னஸில் போட்டேன். ஸோ அந்த பிஸ்னஸில் போட்டதுக்கு ஒரு என்ட்ரி வரணுமா? எஸ், அதுக்கும் வரணும். இன்ஃபேக்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதில் வாங்குறதுன்னு ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனால் முத என்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கேஷை உள்ளே கொண்டு வந்திருப்போம். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் இன்டு த பிஸ்னஸ். எவ்வளோ ரூபா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? 4000 ரூபா. கரெக்டாக, அப்போனா நான் என்னுடைய காசை கொண்டு போயிட்டு நான் பிஸ்னஸுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் கேஷ் 4000 ரூபா உள்ளே வருது பிஸ்னஸுக்கு. எனக்கு வெளியே போகுது. நான் வேற, இது வேற. இல்லை சார், ஏதோ விஜய் சேதுபதி பையன் மாதிரி சொல்லி, விஜய் சேதுபதி பையன் இந்த ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு நான் வேற எங்கள் அப்பா வேறன்னு சொல்லியிருப்பான். அது மாதிரி வந்துட்டு நான் வேற, என் பிஸ்னஸ் வேற. நான்றது ஒரு பிரசன்னா. இங்கே பேசுகிறதெல்லாம் வந்து நான் நடத்துகிற பானிபூரி பிஸ்னஸ். இவன் தான் நான் தான் ஓனராக இருந்தால் கூட நானும் என்னோட பிஸ்னஸும் வேற வேற. அது யார் சார் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் ஆர் என்டிட்டி கான்செப்ட் ஒன்று இருக்குது. செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட், பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் இருக்குது. இது ஒரு கான்செப்ட். என்ன சொல்றதுன்னா வந்து ஓனரும் பிஸ்னஸும் வேற வேற. ஷார்ட்டாக ஞாபகம் சொன்னா விஜய் சேதுபதி பையன் சொன்ன மாதிரி நான் வேற, அப்பா வேற. நான்றது பிஸ்னஸ், நான்றது பிஸ்னஸ் வேற. ஸோ நான் வேற, பிஸ்னஸ் வேற அப்படின்ற மாதிரி. பிஸ்னஸ் என்ன சொல்லணும்னா பிஸ்னஸ் நான் வேற, ஓனர் வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ என்டிட்டி கான்செப்ட் இஸ் பிஸ்னஸ் வேற அண்ட் ஓனர் வேற. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரசன்னான்றவன் வந்து காசை எடுத்து பிஸ்னஸ்க்கு கொடுத்த மாதிரி பேசணும். அப்போ 4000 ரூபாய் வந்து பிஸ்னஸ்க்கு காசு ஏறும், எனக்கு காசு கம்மியாகும், பிஸ்னஸில் வந்து காசு ஏறும். அப்போ கேஷ்ன்றது வந்து ஒரு அசெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ ஏறுச்சுன்னு சொன்னால் டெபிட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி போடுறதுக்கிட்ட ஃபஸ்ட்டே போடணும், கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஓகேவா? சார், இப்போ யார் காசு கொடுத்துருக்காங்கன்னா நான் தான் காசு கொடுத்துருக்கேன். அந்த காசு கொடுக்குறதுக்கு வந்து என் பேரை போடலாமா கேட்டால் என் பேரை போடக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் ஒரு வேர்டு இருக்குது, கேபிட்டல் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட் ரெப்ரசன்ஸ் த ஓனர். ஓனரோட பேரை போடுறதுக்கு பதிலாக கேபிட்டல்னு போட்டு போகிறோம். முதல் அப்படின்னு சொன்னால் தமிழில் அந்த கேபிட்டல் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட லைபிலிட்டி மாதிரி. ஏன்னா ஓனர் வேற, பிஸ்னஸ் வேறையா. அப்போ பிஸ்னஸ் ஹேஸ் டு கிவ் இட் பேக் டு த ஓனர் அப்படின்ற போது அது ஒரு லைபிலிட்டி கணக்கில் வரும். ஸோ டு கேபிட்டல், ஏன்னா லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கிரெடிட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்னா வந்து நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் போனோம், 4000 போடுறோம், 4000 ரூபா போட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி தான், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் 4000 போட்டுட்டு இந்த 4000 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணோம், இப்போ இந்த மசாலாக்கு எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணிருக்கோம். ஸோ இந்த செலவெல்லாம் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா சேலரி வந்து நான் வந்து காலையிலேயே கொடுக்க போகிறதில்ல. இந்த ஜேர்னல் அப்படின்றத வந்து க்ரானலாஜிக்கல் ஆர்டரில் பண்ணணும், டேட் ஆர்டரில் பண்ணணும், நடக்க போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காசு வந்திருக்கும், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், அப்புறம் மசாலாக்கான வேலையெல்லாம் பார்த்துருப்பேன். ஆனால் அந்த சேலரியை வந்தோடனேலாம் கொடுக்க போகிறதில்ல. அவன் ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டே தான் போகும்போது இந்தப்பா நீ ஒர்க் பண்ணதுக்கு அப்படி கொடுக்க போகிறேன். ஸோ உடனே நான் போகிறதில்ல. வாட் அபவுட் ரெண்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்ட் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறதே இல்லை, நாளைக்கு தான் கொடுக்க, நாளைக்கோ இல்லை அப்புறமா தான் கொடுக்க போகிறேன். ஸோ அட்லீஸ்ட் 1 டே லேட்டராச்சும் கொடுக்க போகிறேன். ஆனால் ரெண்ட் நீ வர போகிறதில்ல. அப்போ நெக்ஸ்ட் என்ன தான் இருக்குன்னு கேட்டால் வந்து சேல்ஸ் தான். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை விற்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிளேட் விற்க 30 ரூபா வாங்கிட்டேன். 30 தான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக 30 ரூபா வாங்கிட்டே இருக்க போகிறோம். ஒவ்வொரு என்ட்ரியாக போட்டால் விடிஞ்சிடும். அதனால் வந்துட்டு மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் என்ட்ரி போடுறோம். மொத்தமாக பார்த்தோம்னா 100 பிளேட்டு சேல்ஸ், 100 × 30 3000 ரூபாய்க்கு சேல்ஸ். ஆனால் என்ன விஷயம்னா 100 பிளேட்டுக்கும் நமக்கு காசு வரல, 90 பிளேட்டுக்கு மட்டும் தான் இன்னைக்கு காசு வந்திருக்கு. 10 பேர் என்ன சொல்லிட்டான், கடனாக கொடுங்க, இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிறோம், நாளைக்கு வந்து நாங்கள் செட்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். நம்மளும் வந்து அவனுக்கு நம்ம கடனுக்கு நம்ம வித்துட்டோம். அப்போ 90 பிளேட்டுக்கு மட்டும் தான் காசு வந்திருக்கும். எவ்வளவு? 2200 ரூபாய்க்கு. கரெக்டா? அப்போ காசு வந்திருக்குமா, கேஷ் வந்திருக்குமா, கேஷ் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்புறம் டெபிட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்
டெபிட் எவ்வளோ ரூபா வந்துச்சு 2700. இது என்னது ஆக்சுவலாக நமக்கு இது வந்து சேல்ஸ் வருமானம் கரெக்டா. அப்போ சேல்ஸ்ன்றது இந்த 4 கேட்டகரியில் என்னன்னு கேட்டால் வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கிரெடிட் பண்ணணும். அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2700 டன்னா. சரி, அப்போ இந்த 300 ரூபாய்க்கு என்ட்ரி போடாமே விட்டுலாமா கேட்டால் அப்படிலாம் போட முடியக்கூடாது. நம்ம வந்து கடனுக்கு வித்திருக்கேன்றதை நம்ம எழுதணும். கடனுக்கு வித்திருக்கேன் அப்படின்றது எழுதணும். அதுக்கு பேர் என்ன சார், கடனுக்கு விற்கிறது என்ன சார் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரெடிட் சேல்ஸுக்கு என்ட்ரி போடணும். கிரெடிட் சேல்ஸுக்கு என்ட்ரி இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று கேஷ் வராது. ஏன்னா கேஷ் தான் கொடுக்கல இல்லை. அப்போ கேஷ் பேர் என்ன பண்ணுறதுன்னா யார் அந்த வாங்கிட்டு பண்ணணும், அந்த 10 பேர் இருக்காங்கல்ல, அந்த 10 பேரோட பேரை மென்ஷன் பண்ணணும். இல்லாட்டா ஒரே ஒருத்தர் தான் வந்துட்டு அவங்க தான் கேங் லீடர் சார், அவன் தான் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னா அந்த ஒரு ஆள் இருக்காங்க, அவன் தான் காசு சாப்பிட்றான் நமக்கு கரெக்டாக. ஃப்ரெண்டு கேங்காக வந்து 10 பேர் சாப்பிட்ருக்காங்க, ஒருத்தன் தான் வந்து நம்மகிட்ட பேசியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயமுறையோட பேரை வாங்கிட்டு அவன் பேர் எழுதணும். அவனுக்கு பேர் வந்து டெட்டார், ஓகேவா. இல்லாட்டினா ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்டார்ன்றத நார்மல் டேர்ம், ஓகேவா. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் போடுறது பதிலாக இங்கே என்ன பண்ண போறோம்னா டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு நான் போட போறேன். ஸோ இதான் வந்து இன்னைக்கு தேதி நடக்க போகுது. இந்த சேலரி வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸை கொடுக்க போகிறோம். ரெண்ட் வந்து இன்னைக்கு கொடுக்க கூட போகிறதில்ல. இப்போ நம்ம கடைசியாக வந்து இந்த சேலரி கொடுக்குற மொமெண்ட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் ஆர்டி போட்டாச்சு கரெக்டாக. 1900 ஆர்டி போட்டாச்சு. ஓ, மசாலா எக்ஸ்பென்ஸ் 400. சாரி மசாலா எக்ஸ்பென்சஸ் வந்து 400 ரூபா தான், 500 ரூபா கிடையாது. நான் மாற்றி இருக்கேன். சேலரி தான் 500 ரூபா, ஓகேவா. சேலரி எக்ஸ்பென்சஸ் நம்ம இனிமேல் தான் போடவே போகிறோம். 500 ருபீஸ்க்கு வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். சார் 500 ருபீஸ்க்கு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டே கொடுக்குறோம்னு சொன்னால, ஆமாம் எண்ட் ஆஃப் த டே வந்துருச்சு. ஏன்னா சேல்ஸ்லாம் பண்ணியாச்சு, எண்ட் ஆஃப் த டே. அப்போ நான் காசு கொடுக்க போகிறேன். சேலரி அக்கௌண்ட்டு டெபிட். ஏன் சேலரி அக்கௌண்ட் டெபிட் நீங்களே பார்த்துக்கோங்க. சேலரி வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற டெபிட் எவ்வளோ ரூபானா வந்து 500 ரூபா டு கேஷ் 500 ரூபா இப்படின்னு இருக்கு. சரி, இப்போ என்னன்னா ஜேர்னல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு எந்த ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே சொல்ல முடியாது. ஏன்னா சரிப்பா கணக்கெல்லாம் நீ நல்லா சூப்பராக போட்டிருக்கப்பா, இப்போ உன் கையில் காசு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு போயிட்டு கேஷ் தான் தேடிப்பாங்க. கேஷை தேடி எவ்வளோன்னு எண்ணி பார்த்தா சொல்கிற மாதிரி இருக்கும். ஒழிய டக்குன்னு வந்து ஒரு நாளாக சொல்லு அப்படின்னப்பா நீ கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும்னா இதுக்கு எதுக்குப்பா நீ அக்கௌண்ட்ஸ்லாம் போடணும், அக்கௌண்ட்ஸ் வைக்கிறோம்னா நீ டக்குன்னு சொல்லணும்ல அப்படின்னு கேட்டால் ஜேர்னலை வச்சு நம்மளால டக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் we will prepare something called as ledger. அந்த லெட்ஜர்ல என்ன இருக்குன்னு சொன்னா ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்ட்டையும் செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது அப்ப என்ன ஆகும்னா வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எல்லாமே சம்மரைஸ் ஆகி அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்துடும். எப்படி வரும்னா வந்து இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், ஓகே, இங்க 2 கேஷ் இருக்கு, இங்க கேஷ் அக்கௌண்ட் டெபிட் இருக்கு, இங்க 2 கேஷ் இருக்கு. இந்த கேஷ் வர இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து அங்க வந்துடும். ஸோ அது அப்படி ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஒர்க்குக்கு பேர் என்னன்னா போஸ்டிங். ஜேர்னல்ல இருந்து அப்படி எடுத்து போகிறதுக்கு பேர் தான் வந்து போஸ்டிங், ஓகேவா. அது எப்படி போட போகிறோம், அப்புறம் எப்படி இந்த மாதிரி போட போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்த நான் அடிச்சுக்கிறேன். இல்லாட்டா உங்களுக்கு இடம் பார்த்தோன்னா இங்கே எழுதுறதுனால குட்டியாக எழுதுற தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு கேஷ் தான் உள்ள வந்துச்சு இல்லையா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ காசு வந்துச்சுன்னா 4000 வந்துச்சு. 2 கேபிட்டல் அப்படின்னு போட்டு ஒரு 4000 போட்டுருவேன். உடனே போயிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்லையும் போயிட்டு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 2 கேபிட்டல், அப்போ கேபிட்டல் கிரெடிட் ஆயிருக்கு. அப்படின்னா அங்கே போயிட்டு பை கேஷ்னு போட்டு ஒரு 4000 ரூபாய் போட்டுருவேன். கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் சைடு, கேபிட்டல் ஏன் சைடு டெபிட் சைடு, லெஃப்ட் சைடில் இருக்கிறத டெபிட் சைடு சொல்லுவோம், ரைட் சைடில் இருக்கிறத கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடு 4000 ரூபா, கேபிட்டல் கிரெடிட் சைடு 4000 ரூபா. இது பாருங்க பர்ச்சேஸ் டு கேஷ் இருக்கு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 1900 கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போனா கேஷோட கிரெடிட் சைடில் வந்து ஒரு 1900. அடுத்து மசாலா எக்ஸ்பென்சஸ். மசாலா வந்து 400 ரூபாய் வாங்கியிருக்கோம். மசாலா 400 ரூபா டெபிட், கேஷ் 400 ரூபா வெளியே போயிருக்கு. அப்போ அதை இங்கே எழுதுறேன் 400 ரூபா. அடுத்து கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் சேல்ஸ் வந்து கேஷ் டெபிட் 2700 ருபீஸ் எனக்கு வந்து திருப்பி உள்ள வருது. சேல்ஸ் இங்கே இல்லவே இல்லை, நான் செப்பரேட்டாக போடுறேன். சேல்ஸ் கிரெடிட் ஆகுது. ஸோ 2000 அந்த பக்கம் போய் போடுறேன்.
இப்படி போடுறோம்னா அதுக்கு பேர் தான் வந்து போஸ்டிங். ஓகேவா? அடுத்து டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் போடு. டெட்டார் அக்கௌண்ட் டெபிட், அப்போ டெபிட் சைடில் போயிட்டு 300 rupees சேல்ஸ் போட்டாச்சு. அடுத்து சேல்ஸ்லேயும் போடணும் கரெக்டாக. இங்கே வந்து நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் வந்து இங்கே 2000 போட்டோமா, இங்கே 2000 போட்டோமா, அதே மாதிரி டெட்டாருக்கு 300 போட்டோம்னா அப்புறம் சேல்ஸில் ஒரு 300 அதையும் போட்டாச்சு. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம கரெக்டாக போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்கோம். சேலரி அக்கௌண்ட் இருக்கா? இல்லை, போட்டு கொண்டு வந்து போட்டுக்கலாம். சேலரி அக்கௌண்ட்டு அது எவ்வளோ ரூபா வருதுன்னா 500 ரூபா பே பண்ணுறோம் நினைக்கிறேன். கரெக்டாக 500 ரூபா பே பண்ணுறேன், கேஷில் பே பண்ணுறேன். அப்போ 500 ரூபா வெளியே போயிடும். கரெக்டா? இது வரைக்கும் நான் போட்டிருக்க என்ட்ரி இதுதான். 1 2 3 4 5 6 என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். அப்போனா வந்து 12 போஸ்டிங் இருக்கணும். ஒன்றுக்கும் 12 பாருங்க. இங்கேயே வந்து ஒரு 5 இருக்கு, 6 7 8 9 10 12 போஸ்டிங் இருக்கு. கரெக்டாக போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா we will do something called as balancing. அப்புறம் என்ன சார் கேட்டால், இப்போ கேஷ் பாருங்க, டெபிட் சைடில் 4000 plus 2700 6700 rupees இருக்கு. ஆனால் 6700 நம்ம கையில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இது வந்து கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இது வந்து சேல்ஸ் பண்ணது. அவ்வளோ காசு நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் இல்லையே, வெளியே போயிருக்கும்ல. 1900 போயிருக்கும், 400 வெளியே போயிருக்கும், 500 வெளியே போயிருக்கும். கரெக்டாக? 1900 இது, 400 இது, 500 இது மட்டும் போயிருக்காது. ஏன்னா நீங்கள் காசு தரலை, அதுதான் ஒரு காரணம். கரெக்டாக? அப்போ 1900 plus 400 2300, 2300 plus 500 2800. 6700ல 2800 போயிடுச்சுன்னா இன்னும் கையில எவ்வளவு பெண்டிங் இருக்கும் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 3900 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 6700 கால்குலேட்டர் எடுத்து கூட போட்டுக்கோங்க. 6700 minus 1900 minus 400 minus 500 3900. அப்போ கேஷ் அக்கௌண்டோட பேலன்ஸ் எவ்வளோனா 3900 ரூபா. மீனிங் என்னன்னா கையில் 3900 rupees இருக்கும்னு அர்த்தம். அதுக்கு கேபிட்டல் 4000 ரூபா, அது 4000 ரூபா அப்படியே வந்து பேலன்ஸ் இருக்க போகுது. பர்ச்சேஸ் வந்து 1900, அப்போ 1900. மசாலா 400, அப்போனா 400. சேல்ஸ் வந்து ஒரு 3000. 3000 கரெக்டா? 3000 டோட்டல். அப்போ பேலன்ஸ் வந்து இந்த பக்கம் 3000 போட்டு பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து டெட்டார் 300 அப்படியே இருப்பான். சேலரி 500 அப்படியே இருப்பான். இதான் நம்ம கதை. கரெக்டா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நம்ம போட்டிருக்க அக்கௌண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி கரெக்டா 2 என்ட்ரி, 2 போஸ்டிங், அப்புறம் அமௌண்ட் கரெக்டா போடுறோமா. இந்த பக்கம் 300 எழுதிட்டு அந்த மாதிரி முதல்ல பண்ண மாதிரி தப்பு. மசாலா 400 ரூபான்னு இருந்துச்சு, ஆனா அதை போய் 500 எழுதுறேன் பாத்தீங்களா? அதை அங்கேயே தப்பு பண்ணிட்டேன். சப்போஸ் எடுத்து எழுதும் போது தப்பு பண்ணிருக்கலாம்ல. அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கனா அப்படின்றத செக் பண்றதுக்காக we will prepare something called as trial balance. ஓகேவா? பேலன்ஸ் ஆகுதா எல்லாமே போட்டது வந்து டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிலையும் ஒரு டெபிட் இருக்கு, ஒரு கிரெடிட் இருக்கு, ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு. அப்புறம் ஓவரால் டெபிட்டும் ஓவரால் கிரெடிட்டும் டேலி ஆகணும்ல. அப்போ பேலன்ஸ் எடுத்து போட்டாலும் டேலி ஆகணும்ல. அது டேலி ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கறதா வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு பர்பஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to prepare something called as trial balance. அதுக்கு நான் வந்து இந்த இடத்த நான் அழிச்சுதான் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம். 3400 ரூபா நம்ம செலவு பண்ற மாதிரி காட்டியிருப்போம். அதுல 3000 ரூபா வந்து நமக்கு சேல்ஸ் ஆயிருக்கணும். 400 ரூபா நஷ்டம் மாதிரி வந்திருக்கும். நஷ்டம் கிடையாது, தப்பான கால்குலேஷன் அது நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் நான் வந்து போட்டு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து புரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வீடியோவை இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா வெயிட் டில் த எண்ட். I am going to prepare something called as the trial balance, TB. Trial balance என்ன சார் இருக்கும்? எல்லா அக்கௌண்ட் இருக்கும்பா. என்னென்ன அக்கௌண்ட்ல போடுற எல்லா அக்கௌண்ட் இருக்கும். கேஷா, அப்புறம் வந்து இது என்ன இருக்கும்னா வந்து 2 காலம் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸுக்கு 3 காலம் இருக்கும். ஒரு பர்டிகுலர்ஸ் காலம், ஒரு டெபிட் காலம், ஒரு கிரெடிட் காலம். பர்டிகுலர்ஸ்ன்றது சும்மா நேம் ஆஃப் த லெஜர் எழுதுறது தான். கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ? 3900. கேஷ் கட்டினா இருக்காங்க. கேபிட்டல் எவ்வளோ பேலன்ஸ்? 4000 rupees கிரெடிட் பேலன்ஸ். அடுத்து பர்ச்சேஸ் 1900 பேலன்ஸ். சார் இங்கே போய் 1900 போட்டால் அது பேலன்சிங் 1900 ரூபாய் இருக்குன்றதை பேலன்ஸ் பண்ணுங்க. கிரெடிட் சைடில் போய் போட்டோம்னா மீனிங் வந்து டெபிட் சைடு டெபிட் பேலன்ஸ் அர்த்தம். பேசிக்கலி இதுக்கு மீனிங் கிடையாது. இதுதான் மீனிங் 1900 தான்.
அதே மாதிரி கேபிட்டல்லையும் 4000 தான் மீனிங். ஓகேவா? மசாலா இதை விட்டுருங்க. மசாலா வந்து 400. அடுத்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து 3000 ரூபாய். அடுத்து டெட்டார் இந்த 3 விட்டுருங்க. முதல் போட்டதை எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு சேலரி ஒரு 500 இருக்கு. இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு 2த்துக்கு டோட்டல் பண்ணணும். இந்த 2 டோட்டலும் போட போகும்போது 2 சைட் டோட்டலும் சேமா வந்துருச்சுன்னா தப்பிச்சிங்க. நான் விளைத்து கொண்டேன்னு பாட்டு பாடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பண்ணலாம், ஈஸியா இருக்குல்ல. 4000 3000 மொத்தம் சுத்தம்னா 7000 ரூபாய் வருது. சரி, இப்போ இதை போடலாம். 3900 பிளஸ் 1900 அப்படின்னா வந்து 495958 நினைக்கிறேன். 5800 பிளஸ் 400 6200. 6000 பிளஸ் 10 6500 பிளஸ் 5 போட்டோம்னா 7000. அப்ப 2 பக்கமும் டேலி ஆகுதுன்னா அக்கௌண்ட்ஸ் தப்பே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் போட்ட அக்கௌண்ட்ஸ் தப்பு இல்லை, பட் எப்பவுமே ட்ரைபல் டேலி ஆயிட்டாலே வந்து தப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அரித்மெட்டிக்கலி அக்யூரேட்டா போட்டிருக்கோம். அப்ப அரித்மெட்டிக்கான சார் பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி பிளஸ் அரித்மெட்டிக்கல் வந்து பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே வரும். ஆனால் அக்கௌண்ட்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒன்றும் மீனிங் ஒன்று பெருசாக ஒன்றும் இல்லை. பிளஸ் மைனஸ் தான். இந்த பக்கம் போட்டால் ஆட் வரும், இந்த பக்கத்தை மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகும். பேலன்ஸ் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். அதனால ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டிருக்கோம், எடுத்து எழுது கரெக்டாக எழுதிக்கும், நம்பரில் மிஸ்டேக் பண்ணல அப்படின்றது மட்டும் தான் சொல்ல ஒழிய இதுக்குள்ள அக்கௌண்டிங் ஆங்கிளில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் டு எஸ்டாப்ளிஷ் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். சரி, இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, சார் எல்லாம் ஓகே சார், இந்த வடிவேல் காமெடி மாதிரி பேசிட்டே இருக்கிற வழியே பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் போறான வழியே. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்க ப்ராஃபிட் எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு ஒன்று போடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டு நோ த ஃபினான்ஷியல் ரிசல்ட், ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிது ப்ராஃபிட் லாஸ் பண்ணணும். என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஆஸ் ஆன் டேட் எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியறதுக்கு பேலன்ஸ் ஷீட் போடணும். ஓகேவா? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் என்னன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. அதை வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவும் பேசலாம். பட் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி வரும். எஸ்பெஷலி நீங்க 11th 12th ஃபவுண்டேஷன் லெவலில் படிக்கும் போது ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் போட்டால் பெட்டர் கிளாரிட்டி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்ப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்ன சார் வரணும்னு கேட்டா, ட்ரேடிங் அக்கௌண்ட் பர்பஸ் என்ன, நான் என்னென்னலாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வித்துருக்கேன் பாத்தீங்களா, அந்த பர்ச்சேஸ் பண்ணி வித்ததுல வரக்கூடிய ப்ராஃபிட் என்னன்றதான் வந்து நம்ம ட்ரேடிங்ல வந்து நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கு பேர் வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் பர்பஸ் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ப்ராஃபிட். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, அக்கவுண்டிங் ஆங்கிள் ஃபார்முலாவா சொல்லணும்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ். நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இட் இஸ் நாட் சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ். சார் ட்ரேடுனா வாங்கி விற்கிறது தானே, அப்ப சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் தானேன்னு கேட்டா இல்லை. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணதை எல்லாத்தையுமே நீ வித்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து சிலதை வித்திருப்ப, சிலது விற்காம க்ளோசிங்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம இதுல இருக்கும். ஏன்னா நம்ம எத்தனை பிளேட் வித்துருக்கோம், 100 பிளேட். ஒரு பிளேட்ல எத்தனை பீஸ், 6 பீஸ். அப்ப 100 × 6 போட்டோம்னா 600 பீஸ், 600 பூரி தான் வித்திருக்கோம். ஆனா வாங்கும் போது எவ்வளவு பீஸ் வாங்கணும், 1000 பீஸ் வாங்கியிருக்கோம். கரெக்டா? அப்புறம் 1000 பீஸ்ல 600 பீஸ் தான் வித்திருக்கோம்னு சொன்னா பாக்கி 400 பீஸ் which is costing 400 ரூபா. இது வந்து ரூபா as well as பீஸ். கரெக்டா? 200 ஐட்டம் 200 பூரி இருக்குன்னு சொன்னேன், 200 ரூபான்னு சொன்னேன். அப்பனா ஒரு பூரி 1 ரூபா. 1000 பூரியில 600 பூரி தான் வித்திருக்கோம். அப்ப 400 பூரி க்ளோசிங்ல இருக்குமா, எண்ட் ஆஃப் த பீரியட்ல எண்ட் ஆஃப் த டேல இருக்குமா? தட் இஸ் கால்ட் அஸ் க்ளோசிங் ஸ்டாக். அந்த க்ளோசிங் எங்க சார் க்ளோசிங் ஸ்டாக் இங்க இல்லன்னு கேட்டா இங்க எப்படி வரும்? ஏன்னா பர்ச்சேஸ்க்குள்ளே 1900 இருக்கா, 1900க்குள்ள 1000 இருக்கா. அப்ப 1900க்குள்ள இந்த 1000 இருக்கு, இந்த 1000க்குள்ள தான் வந்து விக்காத க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்கு. அப்ப இதுக்குள்ளேயே இருக்கு. ஆனா நான் வந்து இப்ப க்ளோசிங் ஸ்டாக் வந்து தனியா பிரிச்சு எடுக்கணும். ஏன்னா சேல்ஸையும் பர்ச்சேஸையும் நான் கம்பேர் பண்ணக்கூடாது. சேல்ஸையும் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டி மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். சார் வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அப்படின்னு சொன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஆல்ரெடி என்கிட்ட இவ்வளவு ஸ்டாக் இருந்தது, இந்த வாட்டி இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், க்ளோசிங்ல இவ்வளவு இருக்கு, அதனால மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன வருதோ அதான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். ஆனா இந்த கடையை நம்ம இப்பதான் ஆரம்பிச்சோம், இந்த பிசினஸ்மே நம்ம இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ஓப்பனிங் ஸ்டாக் கிடையாது. அப்ப பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து க்ளோசிங்ல இருக்கிற ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது பர்ச்சேஸ் பண்ண 1000 ரூபாயில இருந்து க்ளோசிங்ல இருக்கிற 400 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி இருக்க 600 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த 600 ரூபாய் தான் பானிபூரி பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்.
ஆஃப் குட் சோல்ட். ஆனால் நம்ம பொட்டேட்டோவும் இருக்கு, ஆனியனும் இருக்கு. அதுலயும் அப்ப மிச்சம் மீதி இருக்கா சார்? ஆமா இருக்கு. என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க, 5 பாக்கெட்ல 3 பாக்கெட்டோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். 3 பாக்கெட்னா 3 × 200 600 யூனிட்ஸா வித்தாச்சு. 2 இதை வந்து நம்ம விற்கல. பொட்டேட்டோவை பொறுத்த வரைக்கும் 10 கேஜி காலி ஆயிடுச்சு. 5 கேஜி காலி ஆகல, நம்ம கையில தான் இருக்கு க்ளோசிங் ஸ்டாக். ஆனியனை பொறுத்த வரைக்கும் 3 கேஜி போயிடுச்சு. 3 கேஜி தான் போயிருக்கு. ஆனியன் கொஞ்சம் தான் தராங்க கரெக்டா. இப்பெல்லாம் ஹோட்டல்ல வந்து ஆனியன் ரைத்தா இருக்குல்ல, தயிர் பச்சடி, அதுலயே வந்துட்டு தயிர் போடுறதே கிடையாது, ஆனியன் மட்டும் போடுவானுங்க. அதுவும் இத்தினூண்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ பானிபூரிகளில் யோசிச்சு பாருங்க, ஒரு பிளேட்டுக்கே இத்தினூண்டு தான் கொடுப்பாங்க. வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. நிறைய வெங்காயம் போடுறது இல்லை. 10 கேஜி வாங்கணும், ஆனால் வைக்க போகும்போது 3 கேஜி தான் காலியாக இருக்கு. அப்போ 7 கேஜி காலி ஆகவில்லை. அப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணலையோ அது எல்லாமே நம்ம கையில இன்னும் இருக்கும். கையில இன்னும் இருக்குன்னா இது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அசெட். ஏன்னா இது நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப இனியோட எக்ஸ்பென்ஸ் கணக்குலாம் போடக்கூடாது. ஏன்னா மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கு, அடிச்சோம்னா மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கு, அந்த பீரியடோட இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு என்ன செலவு பண்ணி அதை மட்டும் தான் நீ மேட்ச் பண்ணணும்னு சொல்லுது. நீ இதைத்தான் நாளைக்கு வச்சு வைப்பிய. அப்ப அது இன்னைக்கு இன்கம் கிடையாதுல்ல, நாளைக்கு இன்கத்துக்கும் அது யூஸ் ஆகுதுல்ல. அப்ப இன்னைக்கு இன்கத்துக்கு என்ன செலவு பண்ணி அதை மட்டும் எடுத்துட்டு வா, அதான் மேட்சிங் கான்செப்ட். கிளியரா? அப்ப பாருங்க, அவுட் ஆஃப் திஸ் 1000 400 rupees வந்து க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். கரெக்டா? இது பாத்தீங்கன்னா 15 × 40 600. ஆனா 10 × 40 மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம், சேல் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். அப்ப 5 × 40 இன்னும் க்ளோசிங்ல இருக்கும். 5 × 40னா அது எவ்வளவு? 540 200 rupees. இது க்ளோசிங் ஸ்டாக். 10 கேஜி 30 ரூபா 300 ரூபா. ஆனா 3 தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப 7 இருக்கு பாத்தீங்களா, 7 வந்து யூஸ் பண்ணல, க்ளோசிங் ஸ்டாக். 7 × 30 210 வந்து க்ளோசிங் ஸ்டாக். புரியுதா? அப்ப 1000 ரூபாயில 400 க்ளோசிங் ஸ்டாக்னா வெறும் 600 தான் காஸ்ட். 600 ரூபாயில 200 க்ளோசிங் ஸ்டாக்னா வெறும் 400 ரூபாய் தான் காஸ்ட். 300 ரூபாயில 210 ரூபாய் க்ளோசிங் ஸ்டாக்னா அப்ப 90 ரூபாய் 90 rupees மட்டும் தான் நமக்கு காஸ்ட். அப்ப இந்த க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்றோமே, அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அது எப்படி சார் என்ட்ரி போடுறதுன்னா, அதுக்கு ஒரு என்ட்ரி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங் அக்கவுண்டோட பர்பஸ் சொல்றேன். ஓபனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணும்ல. ஒரு அக்கவுண்ட்ல ஓபனிங் ஸ்டாக்கை போட்டு அதுக்கு கீழவே பர்ச்சேஸை போட்டீங்கன்னா ஆட் ஆகும். க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே போட்டீங்கன்னா ஆட் ஆயிரும்ல. அப்போ ஆப்போசிட் என்ன பண்ணணும்னா மைனஸ் ஆயிரும். அதான் பண்ண போறோம். சரி சார், அப்போ இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இங்க இருந்து ரெடி எடுக்கணும்ல. இதான் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரையல் பேலன்ஸை இது பிரிச்சுக்கணும். யார் யாரெல்லாம் எக்ஸ்பென்ஸ், யார் யாரெல்லாம் இன்கம் பண்றதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை ட்ரேடிங் P&L போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்பதான் வந்து எக்ஸ்பென்ஸையும் இன்கமையும் மேட்ச் பண்ணதான் ப்ராஃபிட் வரும். எக்ஸ்பென்ஸையும் இன்கமையும் மேட்ச் பண்ணதான் ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்துச்சா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் பெண்டிங் இருப்பா, வெறும் அசட்டும் லைபிலிட்டி மட்டும் தான் இருப்பாங்க. அதை தூக்கி பேலன்ஸ் ஷீட்ல போட்டோம்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் கிளியர். பார்க்கலாமா? அப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட் வாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் கிடையாது. பர்ச்சேசிங் எவ்வளவு இருக்கு இங்க பாருங்க, 1900 rupees. என்ன சார் அடிச்சு விட்டீங்க? ஆமா, க்ளோஸ் பண்ண பாருங்க. நான் 2 பர்ச்சேஸ்னு போட்டு 1900 டன்னா. க்ளோசிங் சார் 1900 போட்டீங்களே, பட் எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணலையா? ஆமா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணல. அப்பனா யூஸ் பண்ணத மைனஸ் பண்ணல. 1900 போட்டேன். ஆனா அவுட் ஆஃப் 1900 நான் எவ்வளவு யூஸ் பண்ணல? 400 200 210. அப்படியே அவ்வளவு 400 600 810 rupees. அப்பனா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு ஒரு அசெட் நான் கிரியேட் பண்ணுவேன். 810 rupees. என்ன என்ட்ரி போட்டனா, இந்த பக்கம் வந்து பை க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு ரூபாய்? 810 rupees. சரி, இது ஒரு என்ட்ரி போட்டு தான் வந்துக்கணும். எஸ், என்ட்ரி போட்டு தான் வந்துக்கணும். அந்த என்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எழுதுறேன், க்ளோசிங் ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட் டு, இது என்ன அக்கவுண்ட்? ட்ரேடிங் அக்கவுண்ட். எவ்வளவு ரூபானா 810. இந்த க்ளோசிங் ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட் டு ட்ரேடிங் தான் போடணுமா சார்? அவசியம் இல்ல. நம்மளோட இன்டென்ஷன் வந்து பர்ச்சேஸ் வந்து குறைக்கிறது தான். அதனால வந்து 1900ல குறைச்சா கூட ஓகே தான். அதனால என்ன பண்ணலாம்னா, க்ளோசிங் ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கூட போடலாம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் போட்டா என்ன ஆயிரும்னா 1900லயே 810 மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆயிட்டு மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் வரவே செய்யும். அப்படியும் போடலாம். பட் ஜெனரலா அப்படி போட மாட்டாங்க. பர்ச்சேஸ் இங்க போட்டு க்ளோசிங் ஸ்டாக் இந்த பக்கம் போடுவாங்க. டன்னா? சரி, முடிஞ்சது. அடுத்து என்னன்னா பாருங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிடலாம். பர்ச்சேஸ் போட்டு வச்சுக்கோமே, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே,
வாட் அபௌட் கேஷ் கேபிட்டல்? அதெல்லாம் ஏன் சார் நீங்க கொண்டு வரல? கேஷ்ன்றவன் ஒரு அசெட், பேலன்ஸ் ஷீட் போகணும். கேபிட்டல்ன்றவன் ஒரு லயபிலிட்டி, பேலன்ஸ் ஷீட் போகணும். சார் அப்ப அங்க கொண்டு போகணுமா? அங்க கொண்டு போகணும். எஸ். அப்ப இங்க நான் பேலன்ஸ் ஷீட் போடுறேன். பேலன்ஸ் ஷீட்ல ஐ அம் கோயிங் டு ரைட் கேஷ். கேஷ் நமக்கு எவ்வளோ? 3900. கரெக்டா? கேபிட்டல் 4000, அது ஒரு லயபிலிட்டி. அதனால இந்த பக்கம் எது எல்லாமே அசெட், இந்த பக்கம் எது எல்லாமே லயபிலிட்டி. கிளியர்? கேபிட்டல் வந்து போட்டது 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாய்க்கு தான் ப்ராஃபிட் வரப்போதா லாஸ் வரப்போதா கண்டுபிடிச்சிருக்கோம். பர்ச்சேஸ் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். எப்படி ஈஸியாக ஞாபகம் சொன்னா ஆல் நாமினல் அக்கௌண்ட் should be closed at the end of the year or period. நமக்கு இங்க ஒரு நாளைக்கு போட்டுருக்கோம். ஸோ at the end of the day. ஓகேவா? நெக்ஸ்ட் மசாலாவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். கரெக்டா? அது கண்டிப்பா நம்மளுக்கு விற்கிறதுக்கே தேவை. அப்போ அதையும் நான் இங்கே போடுறேன். எப்படி செய்யலாம்? என்ட்ரியா சும்மா பேருந்தா இதுவும் என்ட்ரி தான். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டு காட்டிருக்கேன். இந்த மசாலான்றது ஒரு டெபிட் பேலன்ஸ் காட்டிட்டு இருக்கோம். ட்ரேடிங் அக்கௌண்டோட டெபிட் சைடில் அது வரணும்னா என்ன அர்த்தம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் டு மசாலா அப்படி போட்டு அது வந்துருக்கும். டன்னா? அடுத்து சேல்ஸ் ஒரு நாமினல் அக்கௌண்ட் தான். கரெக்டா? இன்கம். அப்ப சேல்ஸ் என்ன பேலன்ஸ் பண்ணுது? கிரெடிட் பேலன்ஸ் பண்ணுது. அப்ப சேல்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்பனா வந்து இது ஒரு 3000 ரூபாய். இது சேல்ஸ். பாருங்க இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ், இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், மசாலா செலவு, அந்த எக்ஸ்பென்ஸ் போட்டாச்சு. இதெல்லாம் பண்ணி தான் இந்த சேல்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். கரெக்டா? வாட் அபௌட் டெட்டார்? டெட்டார்ன்றது அசெட், தனியாக பார்த்துக்கலாம். வாட் அபௌட் சேலரி? சேலரி நம்ம போடணும். 500 ரூபாய் கொடுத்துருக்கோம். யாருக்கு கொடுத்துருக்கோம்? நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்காக ஒருத்தர் போட்டோம். அந்த ஒத்தாசையாக இருக்கிறது வந்து மெயின் எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் ட்ரேடிங் ஹோட்டலே போடுவோம். இல்லை சார் வந்து கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறான், மெயின் வேலை நம்ம தான் பண்ணுறோம், நான் தான் பிரசனன்றாக தான் பண்ணான், மற்ற அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஒர்க்கு தான், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சோம்னா வேணால் அதை பிஎல் அக்கௌண்ட்டில் போடுறதுனா போடலாம். ஓகேவா சார்? அது எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணுறது? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வரணும், பிஎல் அக்கௌண்ட்டில் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் வரணும். சார் எது சார் ரொம்ப நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் பிஎல் அக்கௌண்ட் எடுத்து சேர்த்து போட்டுருங்கன்னு சொன்னால் அப்படியே போடலாம். பட் நான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் மாதிரி நான் கணக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். அதனால அதை போடல. ஓகேவா? ஸோ இந்த சேலரி என்ன அடிக்கல, நான் வச்சுக்கோங்க. ஓகேவா சார்? வாட் அபௌட் டெட்டாரை போடலாமே. டெட்டார் இங்கே 300 போட்டு விட்டுலாம். ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரெண்ட்ன்றதை நம்ம இன்னும் பே பண்ணாமல் இருக்கோம். கரெக்டாக இடத்துக்கான ரெண்ட் நம்ம இன்னும் பே பண்ணாமல் இருக்கோம். அதை நம்ம என்ன பண்ண பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இதை போடுவோம். 3810. அதுலேருந்து இது எவ்வளோ? 2300. 3810லேருந்து 2300 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கு? 1510 ருபீஸ் நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. 0000001 8 9 4 13 13 plus 5 18 1 carry over 1 plus 1 plus 1 3. Correct. So 1510 சொல்றோம்ல, that is called as gross profit. Net profit என்ன சார் பண்றது? we have to prepare P&L account. P&L accountல first of all the gross profit கொண்டு வரணும். எவ்வளவு இருக்குது? 1510. வேற என்ன செலவு பாக்கி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு salary 500 போட்டிருக்கு. கரெக்ட், அதை போடலாம். salary வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போறேன். ஐயோ சாரி, இப்போ மாற்றி வச்சிட்டேன். கரெக்டாக இருப்பான். கரெக்டாக எவ்வளோ? 300 இருப்பான். யார் க்ளோஸ் பண்ண போறோம்னா salary க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஎல் அக்கௌண்ட்டில் 2 salary போட்டு ஒரு 500 போட்டாச்சு. ஒருத்தர் மட்டும் நம்ம இன்னும் கன்சிடர் பண்ணவே இல்லை. யார் அது? ரெண்ட்டை வந்து நம்ம நாளைக்கு தானே பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விடக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நீங்கள் பே பண்ணீங்களா இல்லைன்றது மேட்டர் இல்லை, இன்கர் பண்ணீங்களா இல்லையா? ஆமாம், இன்கர் பண்ணிட்டு தள்ளு வண்டியை கொண்டு வந்துட்டேன், தள்ளு வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் வந்து அதுக்கு நான் வந்து அந்த 600 ரூபாயை கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு என்ன இன்னொரு நாள் தரணும். அப்போ அந்த 600 ரூபான்ற எக்ஸ்பென்ஸ் நான் இன்கர் பண்ணிட்டேன். அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் நான் டெபிட் பண்ணியே ஆகணும். ஆனால் பே பண்ணலையே, பே பண்ணதான். ஆனால் ஒரு லயபிலிட்டி இருக்குல்ல, அதை அக்கௌண்ட் பண்ணு. என்ன சார் அந்த லயபிலிட்டி? யார்கிட்ட வாங்கிட்டு வந்து பார்த்தியா, அவனோட பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பேர் வந்து ஆனந்த்னு வச்சுக்கலாம். அந்த ஆனந்த்ன்றவன்றது வாங்கியிருக்கே, அப்போ ஆனந்துக்கு பேபிள் தானே, அப்போ 2 ஆனந்த்னு போட்டுக்கோ. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கேட்டால் அந்த ரெண்ட் இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கா இல்லையா, அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னு போட்டுக்கோ. அப்போ என்ட்ரி வில் பி ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ஓகேவா? அதை கூட என்ன சார் ஆகும் கேட்டால் ட்ரையல் பேலன்ஸ் ரெண்ட்டுன்னு ஒருத்தர் புதுசாக வருவான். கரெக்டாக இல்லையா? ரெண்ட்டுன்றவன் சும்மா ஒரு இடத்துல எழுதுறேன், இடம் எழுதுறீங்க.
ரெண்ட்ன்றதை போட்டு எவ்வளோ ரூபா 600 ரூபா எக்ஸ்பென்ஸாக வரும். ஏன்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். 2 என்னது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அவனையும் போட்டுக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் போட்டு அவன் ஒரு லைபிலிட்டி, அதோட கிரெடிட் பேலன்ஸ் காட்டுவான் 600 ரூபா. இப்படி இருக்குமா? இப்போ சொல்லுங்க, ரெண்ட்ன்றது ஒரு நாமினல் அக்கௌண்ட். க்ளோஸ் பண்ணணுமா? அப்போ 600 ரூபா க்ளோஸ் பண்ண போகிறோம். அதை இங்கே போட போகிறேன். டன்னா? வாட் அபவுட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்? அது ஒரு லைபிலிட்டி, பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டை வந்து இங்கே கொண்டு போகிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுன்னு போட்டு 600 ரூபா லைபிலிட்டி கொண்டு போகிறேன். சார் இப்போ பாருங்கள், ரெண்ட்டு, பர்ச்சேஸு, மசாலா, சேல்ஸு, சேலரி எல்லாம் ட்ரேடிங் பேரில் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. யாரெல்லாம் பேலன்ஸ் ஷீட் பண்ணால் கேஷ் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு, அப்புறம் டெட்டாரு, இவனதான் கொண்டு போயாச்சு. இப்போ ஏன்னா அந்த பிஎல் அக்கௌண்ட் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு, கரெக்டாக? அதை க்ளோஸ் பண்ணணும். அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட்? 1510 ரூபா. இது எவ்வளோ இருக்கு? 1510 ரூபால இது மட்டுமே எவ்வளோ? 600, 500, 1100 ரூபா போயிருது. 1510 ரூபால 1100 போயிடுச்சுன்னா ஸ்டில் எவ்வளோ பெண்டிங் இருக்கு? 410 ரூபா இருக்கு. இந்த 410 ரூபாய்க்கு பேர் தான் வந்து நெட் ப்ராஃபிட். இந்த ஒரு நாள் நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்களே, நீங்க வந்து உங்களுடைய பானிபூரி வாங்கி வித்துருக்கீங்களே, அதுல இருந்து நீங்க பண்ணிருக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோன்னா 410 ரூபா. இது வந்து நீங்க மார்னிங்ல வந்து நீங்க 4000 ரூபாய் கேபிட்டல் போட்டு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட் ப்ராஃபிட் தான் இந்த அமௌண்ட். ஸோ என்ன பண்ணிக்கிறது? கேபிட்டல் யாருக்கு சொந்தம்? பிரசன்னாக்கு சொந்தம். அப்போ இந்த ப்ராஃபிட் யாருக்கு சொந்தம்? பிரசன்னாக்கு சொந்தம். ஆனால் பிரசனான ஒரு அக்கௌண்ட் அங்கே இருக்கவே இருக்காது. என் அக்கௌண்ட்டை கேபிட்டல் தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த ப்ராஃபிட்டையும் எங்களுக்கு கொண்டு போகணும்னா கேபிட்டலுக்கு கொண்டு போயிடணும். அப்படின்னா 400 2 கேபிட்டல் அப்படின்னு போட்டு கேபிட்டலில் போயிட்டு கிரெடிட் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆயிரும்? கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். 4000 ரூபா வந்து பார்த்தீங்களா, 410 சேர்ந்துட்டு 4410 ரூபான்னு ஆயிரும். பாருங்க, கேபிட்டலில் போயிட்டு ஆட் ப்ராஃபிட்னு போட்டு 410 ரூபா போட்டு போட்டோம்னா எவ்வளோ வந்தது? 4410 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து நின்றோம் எனக்கு. ஸோ இப்போ எனக்கு 4410 ரூபா வந்து கேபிட்டலு, 600 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு. சார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 4400, 600 ஆட் பண்ணாலும் 5000 வருது சார். 5010 வருது சார். பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா 3900 ரூபா 300 ரூபான்னு இருக்கு. ஆட் பண்ணா கூட 4200 தான் சார் வருது. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலையே சார் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ட்ரேடிங் கொடுக்கும்போது இதெல்லாம் ரெட்ல இருக்குல்ல, அதெல்லாம் க்ளோஸ் ஆகுது. இந்த க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் பிளாக்ல இருக்குல்ல, தற்செயலாக எழுதல, அது தப்பா எழுதல, வேணுட்டே எழுதிருக்கேன். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகல, ஓப்பன் ஆயிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பன் ஆயிருக்கான்னு கேட்டா க்ளோசிங் ஸ்டாக் இவ்வளவு நேரம் இருந்துச்சா? இல்ல இப்பதான் நம்ம என்ட்ரியே போட்டிருக்கோம். மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணோம். மசாலா எக்ஸ்பென்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணோம். சேல்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணோம். ஆனா க்ளோசிங் ஸ்டாக் எங்க இருந்துச்சு? இல்லையே, ட்ரையல் பேலன்ஸ் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அது பர்ச்சேஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஹஸ் பீன் கிரியேட்டட் நவ். அப்பனா அது ஒரு அசெட். அந்த அசெட்னா ஆல் அசெட் ஷுட் கம் டு தி பேலன்ஸ் ஷீட்ல. அப்பனா என்ன விட்டுருக்க? கேஷ் ரெண்டாரோட சேர்த்து என்னவும் போடணும், ஸ்டாக் போடணும். ஸ்டாக் எவ்வளவு ரூபானா வந்து 810. இப்போ டோட்டல் போட்டு பாரு, 4200 பிளஸ் 810 போட்டோம்னா பாஷா 5010. அப்படின்னா வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் இஸ் டாலி. ஸோ இது வந்து என்ன சொல்ல வரோம்னா, ஒரு நாள் நம்ம வந்து 3400 ரூபா செலவு பண்ணி 3000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணா 400 ரூபா லாஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. அதை நீங்கள் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னா வந்து 410 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்போ இது என்ன சார், இதுக்கும் ஏன் சார் வித்தியாசம் அப்படின்னா, இதெல்லாம் வாங்கினது எல்லாமே செலவுன்னு சொல்ல முடியாது. நான் வாங்கினதுல சிலதை நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அந்த யூஸ் பண்ணாதது தான் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும். மோர் ஓவர் சில எக்ஸ்பென்ஸ் லைக் ரெண்ட். இப்போ ரெண்ட் வந்து 600 ரூபான்னு சொல்லுவீங்களா, 600 ரூபாய் நம்ம பே பண்ணிக்கணுமான்னு கேட்டா இன்னைக்கு நான் பே பண்ணவே இல்லை. அப்பனா அது கேஷ்ல வெளியே போயிருக்காது, இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி சில பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க 3000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம், 2200 ரூபாய் தான் காசு வந்திருக்கும். 2000 தான் காசு வந்திருக்கும், 300 ரூபாய் காசு வந்திருக்காது. இருந்தாலும் 3000 ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இன்கமா காட்டணும். கரெக்டாக இன்கமா காட்டியிருக்கோம். அப்ப இன்கம் ரிசீவ் ஆயிடுச்சா இல்லைன்றது மேட்டர்ல ஏர்ன்ட் ஆனலே போடணும். எக்ஸ்பென்ஸ் பே ஆயிடுச்சா இல்லைன்றது மேட்டர்ல
என்ன ஆனாலே போடணும், இன்கர் ஆனாலே போடணும். அப்படி போட்டு ப்ரிப்பேர் பண்றதுதான் வந்து அக்ரூவல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல ப்ரிப்பேர் பண்ற ப்ராஃபிட். ஸோ நம்மளுடைய பானிபூரி கடைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குன்னா 410 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. சரி சார், 410 ரூபா ப்ராஃபிட்ன்றது ஓகே சார். ஆனால் எனக்கு காலையில் நான் வந்து 4000 ரூபா தான் சார் நான் போட்டேன். 4000 ரூபா நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போய் கேஷ் பார்த்தா 3900 தான் சார் வருது. எனக்கு புரியவே இல்லை சார். 2-3 நம்பர் எனக்கு குழப்பது. 3400 செலவு மாதிரி சொன்னீங்க, 3000 இன்கம் மாதிரி சொன்னீங்க. அப்போ 400 ரூபா லாஸ் மாதிரி வந்துச்சு. ஆனால் 400 ரூபா லாஸ் கிடையாது. நீங்க சரி ஒத்துக்கிறோம், 410 சொல்றீங்க, அது கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் 410 ரூபா நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்கன்னா நியாயமா நீங்க சொல்லுங்க சார். காலையில 4000 ரூபா போட்டு நான் ஆரம்பிச்சேன் பிசினஸ். இப்போ 410 ரூபா வந்திருந்ததுன்னா எனக்கு எவ்வளோ கையில் வந்துருக்கணும்? 4410 ரூபா என் கையில் வந்துருக்கணும் சார். ஆனால் வந்து எனக்கு எவ்வளோ கேஷ் இருக்கு? வெறும் 3900 தானே சார் இருக்கு. எனக்கு புரியவே இல்லை சார். காசு ஏன் சார் வரலான்னு கேட்டா, நீ காசா கொண்டு வந்தது கொஞ்சம் அமௌண்ட் ஸ்டாக்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட் டெட்டார்ல போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் காசு தரவே இல்லை, அங்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் இதெல்லாம் மாட்டினது வாட் அபவுட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்? ஆக்சுவலா காசு வெளியே போகிறவனுக்கு சார் எனக்கு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க 300 800 1000 ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் போதே. 1000 ரூபாய்க்கு மாட்டிருக்கா. ஆனால் உனக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் வரல. ஏன் வரலன்னா இங்க 600 ரூபாய்க்கு நீ பேயே பண்ணல. நீ ஏதோ 600 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டே இருந்த. ஆனா எக்ஸ்பென்ஸ் ஆச்சா என்ன? ஆகவே இல்லையே. 600 ரூபாய் வந்து எங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்க? நாளைக்கு தானே பே பண்ண போறேன். அப்ப அந்த காசு இன்னும் கை விட்டு வெளியே போயிருக்காதா? அப்ப நம்ம கையிலேயே இருக்குமா சார்? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ப்ராஃபிட்டுக்கும் கேஷுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் லாஸ்ட் பார்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட்டுக்கும் கேஷுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை ஹைலைட் பண்ணி இதான் சார் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்ல இருந்து சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நமக்கு கேஷ் வருது. சார் வாட் இஸ் ப்ராஃபிட்? டாட்டா நெத்தியடியா பேசலாம். வாட் இஸ் த ப்ராஃபிட்? ப்ராஃபிட் வந்து எனக்கு 410 rupees சார். அப்ப 410 ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஆனா கேஷ் வந்து எனக்கு காலையில 4000 ரூபா போட்டிருந்தேன் சார். ஆனா பாருங்க 3900 ரூபா தான் இருக்கு. அதாவது காசு ஒரு 100 ரூபா காணும். 4000 ரூபா நான் கொடுத்துருந்தேன் பிகினிங் ஆஃப் த டேல. ஆனா பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா 3900 ரூபாய் ஆயிடுச்சு. 100 ரூபா காணா போயிடுச்சு. 100 ரூபா கம்மி ஆயிடுச்சு. ஆனா ப்ராஃபிட் எவ்வளவு பண்ணிருக்கேன்? 410. அப்ப 410 ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணியும் 100 ரூபா நெகட்டிவ்ல இருக்குன்னா அப்ப நடுவில் ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு அதை பார்க்கணும். அதுதான் கேஷ் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து ப்ராப்பர் கேஷ் ஸ்டேட்மெண்ட்ன்றது நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ நான் தரேன். ஒரு 40 minutes வீடியோ. இஃப் யூர் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு சிலபஸில் இருக்குது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அதை பார்க்கலாம். 40 minutes ப்ராஃபிட்ல இருந்து எப்படி நம்ம கேஷ் வரணும்னு சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ப்ராஃபிட்ல சில நான் கேஷ் ஐட்டம்ஸ் இருக்கும். இங்கே இருக்காங்க, இங்கே இல்லை. ஏன்னா டிப்ரிசியேஷன் நான் போடலை. சில டிப்ரிசியேஷன் மாதிரி நான் கேஷ் ஐட்டங்கள் இருக்குல்ல, அது நான் கேஷ் எடுத்து ரிமூவ் பண்ணணும் முதல்ல. அப்புறமா சில ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்து கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி அப்படின்றதெல்லாம் போயிட்டு காசு போய் மாட்டி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னன்னா இதை பாருங்க, டெட்டார்ல போயிட்டு 300 ரூபா, ஸ்டாக்ல போய் 110 ரூபா, அந்த மாதிரி அமௌண்ட் போய் மாட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் இது போய் மாட்டல, 600 ரூபா மாட்டல செலவு பண்ணதுனால. அப்ப இதெல்லாம் வந்து எனக்கு கேஷை இம்பாக்ட் பண்ணிருக்கும். அதுக்கு லாஜிக் இருக்கு. அது அந்த வீடியோல பாருங்க. இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்லணும்னு சொன்னா, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி இருந்தா, இன்க்ரீஸ் இன் கரண்ட் என்ன சார் கரண்ட் லைபிலிட்டினா பேசுறீங்க? லைபிலிட்டி அது ஒரு வருஷத்துக்குள்ள பே பண்ணணும்னு சொன்னா கரண்ட் லைபிலிட்டி. ரெண்டு எப்ப பே பண்ணணும்? நாளைக்கு பே பண்ணணும். அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டியா இல்லையா? கரண்ட் லைபிலிட்டி என்னவா இருக்கு? 600 ரூபா. பிகினிங் ஆஃப் த டேல ஒரு லைபிலிட்டியே கிடையாது, கரண்ட் லைபிலிட்டி கிடையாது. எண்ட் ஆஃப் த டேல 600 ரூபா வந்திருக்கு. அப்ப 600 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லி 600 ரூபா. ஓகேவா? அடுத்து டெட்டார். டெட்டார் வந்து 300 ரூபா இருக்குல்ல. பிகினிங் ஆஃப் த டேல டெட்டாரே கிடையாது உங்களுக்கு. எண்ட் ஆஃப் த டேல டெட்டார் இருக்கா 300 ரூபா. கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உல்டா எஃபெக்ட். கரண்ட் அசெட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 0ல இருந்து 300 rupees ஆயிருக்கு. அப்பனா 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 300 ரூபாய் நெகட்டிவ். அடுத்து ஸ்டாக். காலையில ஸ்டாக் வச்சிருந்தியா? இல்ல, ஸ்டாக் இல்ல, கேஷ் தான் வச்சிருந்தேன் நான். அப்ப 0 ஸ்டாக்ல இருந்து இப்ப எவ்வளவு ஸ்டாக் வந்திருக்கு? 810 ரூபாய் இருக்கு. அப்ப இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட், ஒன் செகண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட் அது எவ்வளவு ஆயிருக்குன்னா வந்து 810 இருக்கு. கரெக்டா? இப்ப பாரு, 410 600 ரூபாய் வந்து காசு மாட்டல. அவங்கள்ட்ட தான் காசு இருக்கணும். ஆடு 300 ரூபாய் டெட்டால போய் மாட்டிருக்க, உன் கையில வந்திருக்காது. அப்பனா உன்கிட்ட காசு இருக்காதுல, இப்ப மைனஸ் பண்ணிக்கோ. 810 ரூபாய் ஸ்டாக்ல போய் மாட்டிருக்கு, அப்பனா உன்கிட்ட காசு இருக்காது, மைனஸ் பண்ணிக்கோ. இதெல்லாம் போட்டு பாருங்க என்ன வருதுன்னு. 410 இருந்து 410 ப்ராஃபிட். இது வந்து ப்ராஃபிட். 410 இருந்து increase in current liability add 600, increase in current asset minus 300, increase in another current asset 810.
இதெல்லாம் பண்ணோம்னா ஐ எம் கெட்டிங் -100. வாட் இஸ் அ -100? காலையில் நான் 4000 ரூபாய் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். எண்ட் ஆஃப் த டேல 3900 ரூபா தான் இருக்கு. 4000 ரூபாயில இருந்து -100 ரூபா போயிட்டு 3900 ரூபா இருக்கு. இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு பானிபூரி கடையோட ஒரு நாள் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடியா வந்ததுலேருந்து பானிபூரி கடை போடுறோம், போட்டு பூரி பர்ச்சேஸ் பண்ணுறோம், பொட்டேட்டோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆனியன் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் வாங்கி மசாலா செஞ்சு ஒருத்தருக்கு வேலையை கொடுத்து வேலையை அமர்த்தி வச்சு அப்புறம் ரெண்ட் கொடுத்து தள்ளுவண்டி எடுத்து ரெண்டுக்கு எடுத்து ஒரு 100 பிளேட்டை விற்று ரெண்டாவது வந்து அக்கௌண்ட்ஸ் போட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து 410 ரூபா வருது. ஆனால் 410 ரூபா என் கையில் வரல. இன்ஃபேக்ட் கேஷ் ஏதோ வெளியே போன மாதிரி இருக்குது, கேஷ் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்டா குறைஞ்சி போச்சுன்னு பார்த்தோம்னா 410 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கப்பா, ஆனால் உனக்கு ஒரு காசு சில இடத்துலலாம் போய் மாட்டிருக்கு, ஒரு சில இடத்துல மாட்டாமையும் இருக்குது. அதை வந்து சேர்த்து பார்க்க போகும்போது ஆடு லிஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா ப்ராஃபிட்லேருந்து கேஷ் ஃப்ளோ அரைவ் பண்ணோம்னா ஐ எம் கெட்டிங் -100. காலையில் நீ காசு போட்டது 4000 4000 போட்டு ஆரம்பிச்சவன் 100 ரூபா வந்து கேஷ் வெளியே போய் நெட்டாக வெளியே போய் 3900 தான்ப்பா உங்ககிட்ட இருக்கு. இதுதான்ப்பா ப்ராஃபிட்டுக்கும் கேஷுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து உங்களுடைய ஃபவுண்டேஷன் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர் பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் பிரசன்னா ஃப்ரம் கட்டுறது சி.